ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு ஜேஸ் கிச்சனில் கிட்ஸ்க்கு ஆன ஒரு டிஷ்ஷு தான். அது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நூடுல்ஸு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பட்டர் கார்லிக் நூடுல்ஸுன்னு சைனீஸ் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வெறுமா நூடுல்ஸ் வைக்கும் இல்லைங்களா, அது வெஜிடபிள் நூடுல்ஸுன்னு வைக்கும். அது வாங்கிக்கிட்டு தண்ணியில் நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது நான் இங்கே பாருங்கள், நான் உடச்சி போட்டுக்கிறேன். உடச்சி போட்டுட்டால் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் இருக்கும். அதனால் நம்மளுக்கு கலரும் போது நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் எப்போவுமே ரொம்பவுமே வெந்துடக்கூடாது. அந்த தண்ணியிலே உப்பு போட்டு வேக வைக்கலாம். அந்த நூடுல்ஸ்க்கு வேக வைக்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா கொதி வந்த பின்னாடி தான் நூடுல்ஸ் ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எனக்கு வேகணும்னு போல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் வேக விடுறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் அதை பிளான்ச் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த சூடாக இருக்கிறத இந்த வடிகட்டியில் ஊற்றிட்டு பச்சை தண்ணியில் நம்ம இதை அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் மேலே இருந்த ஸ்டார்ச், நூடுல்ஸில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போகும், ஸ்டிக்கியாக இருக்காது. அது ஸ்டிக்கியாக இருக்கும், நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, அது பார்க்கவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப வேக விட்டுட்டா அது ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ அது வணக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் போல் பட்டரை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றிக்குவேன். அது ரொம்ப கம்மியாக தான் ஆயில் ஊற்றிக்குவேன், நிறைய ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக ஆயில், ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயிலு. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்துக்கிறேன். அது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பட்டரை தீச்சிட வேண்டாம், அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பட்டர் தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஒரு 50 கிராம் பட்டர் போல் போட்டுட்டு, இப்போ நான் ஒரு பூண்டு ஒரு 2 பூண்டு ஃபுல்லாக உரித்து அதை துண்டு சின்ன சின்ன பீசஸாக நான் அரிஞ்சு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அதையும் நல்லா போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல் வரும். அந்த பட்டரும் கார்லிக்கும் தான் இதோட ஃப்ளேவரே. இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மெல் வர வரையும் அது நல்லா வணங்கணும், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும். அதுக்கப்புறம் அது சீக்கிரமாக வணங்கிடும், ஏன்னா அவ்வளோ பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியனு, அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள், உங்கள் சாய்ஸ். அது நீங்கள் கேபேஜ் போடணுன்னா போடலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் வேண்டானாலும் ஓகே. நான் வெஜிடபிள்ஸ் எப்படியெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு சேர்க்கணுமோ எல்லா விதத்துலேயும் நான் சேர்த்துருவேன். ஸோ பாருங்கள், கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, இது 3ஐயும் அப்புறம் கொஞ்சமாக ஆனியனும் போட்டிருக்கேன். அது இந்த கார்லிக் இதிலேயே வணங்கணும். ஸோ அது ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ நான் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கிறேன். அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் போல் தான் வினிகர் ஊற்றிக்கிறேன். நிறைய வேண்டாம், வினிகர் மட்டும்தான் விட்டுறேன், வேறு எந்த சாஸஸும் இதில் ஆட். அதனால் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது, நிறைய சாஸஸ்லாம் போட்டு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்காது. உப்பு வெறும் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு போடுறேன். ஏன்னா நூடுல்ஸை ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு நான் கிளறி விட்டுக்கிறேன். வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் போல் எடுத்து 2 பக்கம் வச்சு நம்ம கிளறணுன்னா இன்னும் நல்லாவே மிக்ஸ் ஆகும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி நல்ல வெஜிடபிளும் அந்த நூடுல்ஸும் நல்ல ஒன்றா மிக்ஸ் ஆனால் தான் அந்த ஃப்ளேவர், பட்டரும் கார்லிக்கோட ஃப்ளேவர் எல்லா பக்கமும் சேரும், நூடுல்ஸ்லேயும் சேரும். அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப மைல்டான டிஷ்ஷு, ஸ்ட்ராங்கான டிஷ் இல்லை, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் காரத்துக்காக இப்போது வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அதுவும் அவ்வளோ காரம் எல்லாம் கிடையாது. அது ஒரு ஸ்பூன் போல்
சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வணக்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகா போல் நீங்கள் வந்து எண்ணெயிலே போட்டுக்கலாம். அது வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் போதும். ரொம்ப காரம் தேவையில்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ்க்கும் வந்து இது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஆறுனா கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு, சுட சுட சாப்பிட்ணுன்னு இல்லை. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து அது சில்கியாக விழுது கீழே. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஷைனியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதனால நிறையவும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. என்றைக்காவது ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.